கை மேல கை வைத்தான், தண்ணீர் இருந்தினான். அதுக்கு அப்புறம் தான் வைகை நதி அப்படிங்கிற பேரு வந்துச்சு. வைகை யாருன்னு, வைகை யாரும் தாமிரபரணி யாருதான். அந்த வைகை நதி வந்து இடையில வந்த பேரு. ஆகையினாலே வைகை நதி கரை ஓரமாக கூடாரம் அடித்து அமர்ந்திருக்காங்க. அப்படி கூடாரம் அடித்து அமைந்திருக்கும் சேரி எங்க போகுது? வட ஆற்காட்டுல. நவாபுராஜன் காதிலே கேட்டாரு, தன்னுடைய சேனைகளை கூப்பிட்டாரு. எப்பாயே சேனாதிபதிகளை, அந்த ஐயா மாலை கோனார் என் மகளுக்கு நான் கறிக்கு மாடு கேட்டு இருந்தேனே, கொடுக்காம இரவோடு இரவா பத்திக்கிட்டு போயிட்டாரு. அதனால அவர்களுடைய சேரிகள் எல்லாம் பத்தி பறிமுதல் பண்ணி வாங்கப்பா என்ற வடார்காடு நவாபராஜன் சொல்ல, ராஜா உடைய சேனாதிபதிகள் எல்லாம் அவர்கள் எங்கே வருகிறார் தெரியுமா? ராஜாவோட கூட்டமல்ல, ராஜாவோட கூட்டமல்ல, வடார்காடு தன்னை விட்டு எங்க எங்கே வாராரானா மாலை கோனார் ஆடு மாடு பறிமுதலும் செய்வதற்கு சேனாதி படைகளோடு கூட்டமல்ல வரகுதைய வரக்கூடிய வேளையிலே வரக்கூடிய அங்க என்ன என்ன நடக்குதானா வரக்கூடிய காலத்திலே அந்த நவாபராஜனுடைய சேனாதிபதிகள் எல்லாம் மாலை கோனாருடைய ஆடு மாடு பறிமுதல் செய்ய வராங்க. பறிமுதல் செய்ய வரும் பொழுது யாரு காதுல கேட்காங்க? மதுரை நாட்டாண்ட பாண்டிய மன்ன சேதிய காதுல கேட்காரு. பாண்டிய நாட்டு மன்னனானவர் மாலை கோனாருடைய ஆடு மாடு பண்டு கசுக்கள் எல்லாம் நம்ம காப்பாத்தி கொடுக்க வேணும் என்று மதுரை மாநகரத்தில பாண்டிய மன்னனவர் காதலில செய்தி கேட்டு நவாபுராஜன் படைகள் எல்லாம் அங்கே துரட்டுதாரே துரத்தி அல்ல மாலை கோனார் ஆடு மாடு காப்பாத்தி கொடுக்காரு. காப்பாத்தி கொடுத்தல்லவோ பாண்டிய மன்னனவர் அந்த ஐயா மாலை கோனாருடைய ஆடு மாடு அத்தனையும் நவாபுராஜன் கிட்ட இருந்து பறிமுதல் செய்யாம போகாம ஆடு மாடுகள் எல்லாம் சண்டை செய்து அந்த ஆடு மாடுகள் எல்லாம் காப்பாத்தி கொடுத்தாரு. ஐயா மாலை கோனார எங்கும் போக வேண்டாயே பெருமாள் கோனார, எப்பா நவநீத கிருஷ்ணபாண்டியரே இங்க எங்கும் போக வேண்டாம். இந்த மதுரை மாநகரத்தில இங்க எல்லாரும் வந்து அமர்ந்துருங்கப்பா அப்படின்னு பாண்டிய நாட்டு மண்ணே மாலை கோனாருக்கு அடைக்கலம் கொடுத்து மதுரை மாநகரத்துல அமர வைத்தார் பாண்டிய மன்னே. அப்படி பாண்டியராஜ மன்னன் அமர வைத்திருக்க மதுரை மாநகரத்தில் மாலை கோனாரும் பெருமாள் கோனாரும் நவநீத கிருஷ்ணபாண்டியனும் மதுரை மாநகரத்தில் சிலது காலங்களாக அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்கும் பொழுது ஐயா பெருமாள் கோனார் பார்த்தாரு, ஐயா பாண்டிய மன்னா, நாங்க இங்க இருக்கிறத பத்தி எந்த குறைவு எங்களுக்கு கிடையாது. கிடையாது கிடையாது. மாடு தண்ணியை குடிச்சிருக்கோம். ஆமா. ஏன் கட்டியா இருக்கோ சாயா? அப்படியாகவே இருக்கு. இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் நாமளுக்கு அன்பு பாராட்டி பரிசளித்து பணம் கொடுத்து ஆதரிக்க வேணும் என்று ஆதரித்த சீமாதி சீமான்கள் அன்னார் அவர்கள் யார் என்று கேட்டால் இந்த கரம்பதி நாடு களக்குடி மாநகரத்திலே யாதவ குலத்திலே வந்துதித்த புண்ணிய பெருமான்கள் அன்னார் அவர்கள் யார் என்று கேட்டால் அதாவது நாங்க தான் களக்குடி, களக்குடி தான் நாங்க. களக்குடி தான் நாங்க. அம்மா நாங்க தான் களக்குடி, களக்குடி தான் நாங்க. ஒண்ணுதானே ஒண்ணுதானே இருக்கட்டும். அன்னார் அவர்கள் யார் என்று கேட்டால் யாரம்மா? ஹலோ, கிடாய் வெட்டிய அன்பர்கள் அம்மா வெட்டிய கிடாயை எடுத்து செல்லுமாறு உங்களை கமிட்டி சார்பாக தெரிவிக்கப்படுகிறார்கள். ஆமா. நேமிதை கிடாய் வெட்டியவர்கள்
வெட்டிய கிடாயை எடுத்து செல்லுமாறு கமிட்டி சார்பாக தெரிவிக்கப்படுகிறார்கள். ஆமா. அப்படியாகவே பரிசளித்த சீமான்கள் ஆமா டைகர் மாரிமுத்து அவர்கள் ஆமா டைகர் ஹரி அவர்கள் ஆமா டைகர் சரண்மாரி அவர்கள் ஆமா புல்லட்டு டைகர் மாடசாமி அவர்கள் ஆமா டைகர் வேம்புராஜ் அவர்கள் எலி 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 வருதுயா எலி வருது எங்க வருது எலி பொந்துக்குள்ளலாம் இருக்கணும் அந்த எலி கிடையாது கிளப்புலி எலி கிடையாது இது களக்குடி ஒரு எலி ஆமா எலி அவர்கள் சிவா அவர்கள் சங்கர் அவர்கள் ஆமா இவர்களெல்லாம் வீரர் இசைக்கிமுத்து அவர்கள் அன்னார் அவர்களெல்லாம் ஒன்று கூடி நாமளுக்கு 101 லட்சம் ஒன்பொருளை கொண்டு வந்து பணம் கொடுத்து பரிசளித்து ஆதரித்துள்ளார்கள். அவர்களுக்கும் அப்புறமாக பரிசளித்த யாதவகுல சீமான்கள் அன்னார் அவர்கள் யார் என்று கேட்டார். ஐயா சுப்பையா அவர்களும் சுக்கலிங்கம் அவர்களும் பொன்னுத்துறை அவர்களும் இனுசாந்தா அவர்களும் செந்தமிழன் அவர்களும் அன்னார் அவர்களெல்லாம் ஒன்று கூடி செந்தமிழன் அவர்களும் அன்னார் அவர்களெல்லாம் ஒன்று கூடி நாமளுக்கு 101 லட்சம் ஒன்பொருளை கொண்டு வந்து பணம் கொடுத்து பரிசளித்து ஆதரித்துள்ளார்கள். அன்னாருக்கும் அப்புறமாக பரிசளித்த சீமான்கள் அன்னார் அவர்கள் யார் என்று கேட்டால் அதாவது இன்றைய கடைசி வெள்ளி மாதாந்த வெள்ளி 14/6/2025 பிறந்த நாள் காணக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்த எந்த புதுக்கோட்டை தூத்துக்குடி புதுக்கோட்டை தூத்துக்குடி பக்கம் கேட்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை கைலாறு பக்கம் ஒரு புதுக்கோட்டை இருக்கு தஞ்சாவூர் புதுக்கோட்டையை சேர்ந்த இன்று பிறந்த நாள் காணக்கூடிய அன்னார் அவர்கள் எஸ் மாரிமுத்து அண்ணா அவர்கள் அன்னார் ஈன்றெடுத்த அருந்தவ புத்திரர் சகோதரர் பிள்ளை எம் தருண் யாதவர் அவர்கள் தருண் யாதவர் அவருடைய அன்பு திருகரத்தினாலே அன்பு பாராட்டி நாமளுக்கு 201 லட்சம் ஒன்பொருளை கொண்டு வந்து பிறந்த நாள் காணக்கூடிய எம் தருண் யாதவருடைய கரத்தினாலே நம்மளுக்கு 201 லட்சம் ஒன்னே அன்பு பாராட்டி பரிசளித்து படம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். அந்த இரும்பு தூணுக்களை விழுந்துடாம இருங்க, ரொம்ப நேரமா பிடிச்சுக்கிட்டு நிக்கல, ரொம்ப கஷ்டத்துல. ஐயா உங்க மாம்பர் கருணு, ஆனா தம்பி பேரு தருண். ஆமா அன்னாருடைய கரத்தினாலே நாமளுக்கு 201 லட்சம் ஒன்னை கொண்டு வந்து பாசத்திர கரங்களினாலே பரிசளித்துள்ளார்கள் அல்லவா. பரிசளித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் ஆம்பரமுடையார் ஐயனுடைய அருளாலே முத்து புதிய சாமி அருளாலும் இந்த ஐயங்கோட்ட தெய்வத்துடைய அனுக்கிரகத்தால எல்லா நலமும் வளமும் பெற்று இன்று பிறந்த நாள் காலக்கூடிய தருண் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு வாழ்வாங்கு வாழ்க வாழ்கனவே வாழ்த்திக் கொண்டு இருக்கும் தெய்வங்கள் அத்தனையுமே பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாக ஐயா மாலை கோனாரும் பெருமாள் கோனாரும் நவநீத கிருஷ்ணபாண்டியரும் மதுரை நகரத்துல பாண்டிய மன்னங்கிட்ட அடைக்கலமா வந்து இருக்காங்க. பாண்டியராஜ மன்னனிடத்துல அடைக்கலங்கா திறக்கும் பொழுதோ அப்ப ஐயா மாலை கோனார் ஒரு நாள் தினத்துல இவ்வளவு காலமாச்சு நம்ம பாண்டிய நாட்டுக்கு வந்து எங்க மதுரை பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு வந்து இவ்வளவு காலமாச்சு. நம்மளுடைய ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு இடம் வேணும். ஏன்னா புல்லு புளிச்சு பச்சை எங்க இருந்தா தானே ஆடு மாடை மேய்ச்சலுக்கு விட முடியும். யாதவகுல மக்களுக்கு ஆடு மாடு தான் சொத்து சுகம், வேற எந்த சுகமும் கிடையாது. அதனாலே மாலை கோனாரானவர் மதுரை நாட்டு பாண்டியராஜ மன்னனிடத்துக்கு வருகின்ற மாலை கோனார் என்பவர் மாலை கோனார் என்பவர் பாண்டிய மன்னிடம் மாதிர ஐயாவே ராஜ மன்னா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, எங்க
எங்களோட ஆடு மாடு மேய்வதற்கு இடங்கள் வேண்டும் ஆடு மாடு மேய்ச்சலுக்கு இட வேண்டுமே பாண்டிய மன்னவா என் ஐயா மாலை கோனாரு பெருமாள் கோனாரும் பாண்டிய மன்னன் வந்து கேட்டாங்க அப்ப மதுரை நாட்டு பாண்டிய மன்னன் சொன்னாரா ஐயா மாலை கோனார உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் மேய வேண்டுமே ஆனா எவனா சாப்பாட்டுக்கு இறை கிடைச்சாதான் ஆடு மாடுலாம் சிறப்பா வாழும் இல்லன்னா வாழ முடியுமா முடியாதுல்ல அப்ப பாண்டிய மன்னன் பார்த்தாரு ஐயா மாலை கோனார இந்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடையாது அதனால எங்கே போகணும் தெரியுமா ஏ ஐயாவே மாலை கோனார் காத்தை வந்து சொல்லை கேளாய் எங்க நீங்க போகணும்னா உங்களுக்கு தகுந்த இடம் திருநெல்வேலி மாவட்டமா தென்னிந்திய தேசத்தில திருநெல்வேலி தன்னாதில வடக்கு திசை தன்னாதில ரொம்ப காடுகளும் உள்ளதையா எப்பாயே மாலை கோனாரு திருநெல்வேலி சீமை வடக்கு நிறைந்த காடு உள்ளதல்லவா நீங்க அங்கே சென்றீர்களையான ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு இடம் உண்டு வீடு வாச கட்டி நீங்க சிறப்பாக வாழ்ந்திடலாம் என்று பாண்டிய மன்னே சொன்ன போது மாலை கோனாரான ஆட்டுமன்று சம்மதித்து மதுரை தன்னை விட்டு தான் கூடையிலே எடுத்து கொண்டு வந்த ஆமரமுடையார் ஐயனார் சாஸ்தாவையும் ஐயா ஐயாவே மாலை கோனார் அந்த சாஸ்தாவையும் எடுத்தல்லவோ எங்கே வாராரான வடநாடு தேசத்திற்கு அன்னவாரே மாலை கோனார் அவையா ஓடு 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 எடுத்தல்லவோ வாராரே மாலை கோனார் எங்கே வாராரான மதுரை எல்லாம் பதிய விட்டு திருப்பரங்குன்ற வழியாக திருமங்கலம் பாதையாக வாராரே மாலை கோனார் விருதுநகர் மார்க்கமாக அன்னவாரே மாலை கோனார் ஓடு 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 தகத்தை பெருமாள் கோனார் ஆடு மாடு கண்டுகாலி அத்தனையும் பத்தி கொண்டு வணங்கி வந்து பூஜை செய்த ஆம்பரமுடையார் சாஸ்தாவையும் அழைத்து கொண்டு வாராரு ஐயாவால மாலை கோனார் எங்கே வாராரான திருப்பரங்குன்ற பாதையாக திருமங்கலம் பாதை வாராரே மாலை கோனார் வரபோது முத்து புதிய வர்ற ஆடி வாரார் ஓடி வாராளி போட்டு வார முத்தாச்சி அம்மாளோட வாராரே புதியவர்
சாமம் போல எப்ப சதி சாம வேளையில ஏறி நஞ்சு போட்டா நஞ்சா இருக்கும் உனக்கு நட்டு சாம வேளையில கொடி போட்டா கொடிய இருக்கும் கொடிய சாம வேளையில ஐயாவே முத்து புதியவ ஏ கச்ச மேல கச்ச கட்டி நீ கரங்கச்ச சொங்கிலிட்டா ஏ புல்லாத புதிய வர்ற அறையில் ஒரு செல்லடாம 5 மணி வெள்ளையாம இடுப்பு கேட்ட செல்லடாம எப்பா 7 மணி வெள்ளையாம ஏ முத்து புதிய வர்ற அம்மா முத்தாச்சி பெண்ணாளோட விளையாடி வாராரு எப்பாடி வாரார் பாடி வாரார் பாடி வாரார் ஏ ஆளாளி போட்டு வாரார் ஏ புதிய வர அப்படியாகவே ஐயா மாலை கோனாரானவர் ஆடு மாடு கண்டுகாலி கூடு குட்டி அத்தனையும் எடுத்துக்கொண்டு ஆம்பரமுடையார் சாஸ்தாவையும் எடுத்துக்கொண்டு மதுரையில் மதியை விட்டு திருப்பரங்குன்ற வழியாக திருமங்கலம் பாதை கூடி விருதுநகர் பாதையாக சாத்தூர் வழியாக கோவில்பட்டி பாதையாக நாலாட்டான் புதர் வழியாக அப்படி கழுகுமலை நோக்கி வர்றாங்க. கழுகுமலையிலே வரும் பொழுது இடத்திலே அடர்ந்த காட்டை பார்க்காங்க. ஆடு மாடல்ல மேய முடியாத பெரிய காடு. காட்டுக்குள்ள ஆடு மாடா மேய்ச்சலுக்கு பத்தி விட்டோம்னா போன மாடு திசை திறந்தானையா திரும்பி வரும். பெரிய அடர்ந்த காடாச்சு. அப்ப ஐயா மாலை கோனாரும் ஐயா மாடு மேய்க்கும் பெருமாள் கோனாரும் இந்த திசையில நம்ம ஆடு மாடு மேய்ச்சலுக்கு விட்டு தங்கி இருந்தோம்னா ஆடு மாடு மேய்ச்சல் போனா போய் திரும்பினாலும் திரும்பாட்டம் இருந்துக்கூடும். திசை தெரியாது இல்லையா? அதனால ஐயா மாலை கோனாரானவர் எப்படி எண்ணுகிறா தெரியுமா? என்னாதொரு எண்ணம் அல்ல எண்ணமல் எண்ணாத எண்ணம் அல்ல எண்ணுவார மனம் அதில அந்த கழுகுமலை தன்னை விட்டு எங்கே எங்கே வாராரானா தென்திசைய நோக்கி எல்லோ அவன் வடதையை விட்டு தென்திசையை நோக்கி வராங்க. தெற்க எங்க வராங்க? திருநெல்வேலி வழியாக பாளையங்கோட்டை வருகிறார்கள். பாளையங்கோட்டைக்கு ஐயா மாலை கோனாரும் பெருமாள் கோனாரும் ஆடு மாடு கண்டுகாலி எத்தனையும் பத்தி கொண்டு பாலங்கோட்டை விட்டு வரும் பொழுது அப்ப நினைக்காரே மனமாதியிலே பாளையங்கோட்டை தன்னாதியிலே ஆண்டு வந்த ராஜாவா அவர் பேரு வந்து என்ன தெரியுமா ஐயா? பாளையங்கோட்டை ஆண்டு வந்தவர் பழனியாகராஜம் மன்னே. அவரிடத்திலே வந்து சொன்னார்கள், அப்பா யாதவ குல மக்களே, உங்களுக்கு இங்கு இடம் கிடையாது. எங்க போகணும் தெரியுமா? மானூர் சென்று எங்க அண்ணாச்சி உக்கரபாண்டியராஜனிடத்திலே சொன்னதாக சொல்லி அனுமதி பெற்று அமர்ந்திருக்க வேணும் என்று சொன்னார். அப்படியே ஆட்டமன்று ஐயா பெருமாள் கோனாரும் மாலை கோனாரும் ஆடும் மாட பற்றி கொண்டு எங்கே எங்கே வாராரானா ராஜனிடம் சொல்லிவிட்டு வாராறு 2 பேர்களும் ஐயா பாளையங்கோட்டை தன்னை விட்டு தேவர்கோள மார்க்கமாக தேவர்கோள மார்க்கமாக அன்னவாரே மாலை கோனார் ஓடு 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 தேவர்குளம் பாதையாக தேவர்களும் எந்த தேவர்களும்
வன்னி குழந்தை தேவர்களும் வன்னி குழந்தை தேவர்களும் தேவர் குலத்தை விட்டு அழியாண்டிபுரம் வழியாக அழிபாண்டிய ராஜனிடத்திலே வந்து ஆமா அழகிய பாண்டியபுரம் சரி அந்த ராஜாவிடத்துல வந்து அனுப்பிய விஷயங்களை சொன்னாரு. ஆமா அப்ப உக்கிரபாண்டிய ராஜா சரி கோட்டைக்கு வர்றாங்க. மாலை மாலை கோணாரும் அவர் சாதி சனங்களும் ஆமா மனைவி மக்கள் எல்லோரும் உக்கிரங்கோட்டைக்கு வருகிறார்கள். வருகிறார்கள். உக்கிரங்கோட்டைக்கு வந்து உக்கிரபாண்டிய ராஜனிடத்துல வந்து அனுமதி கேட்டாங்க. என்ன என்ன அனுமதி கேட்டு ஆமையா அந்த உக்கிரங்கோட்டை தன்னாதியில மேற்கு திசையாதியில காடு வெட்டி ஊருக்கு தான் காடு வெட்டி ஊருக்கு தான் அன்னவாரே அது சமயம் கதை மாலை கோனாறு சாதி சனங்களும் அவர்கிட்ட அனுமதி பெற்று உக்கரங்கோட்டைக்கு மேற்க ரெட்டியார் வெட்டிக்கு பக்கம் காடு வெட்டி ஊருக்கு வராங்க. யார் வராரு? ஐயா மாலை கோனாரும் பெருமாள் கோனாரும் சாதி சனங்களோட அந்த காடு வெட்டி ஊருக்கு தான் வாராரே மாலை கோனார். மாலை கோனார் வந்தல்ல ஓ மாலை கோனார் வந்தல்ல ஓ அங்க ஏது செய்தார் அது சமயம் ஆமையா உக்கரங்கோட்டைக்கு மேற்க காடு வெட்டிக்கு வந்து அப்படி காடு வெட்டி செது ஒதுக்கி உக்கரங்கோட்டை சிற்றாற்றை கரையோரமாக சிற்றாறு நதிக்கரையில காடு வெட்டி ஒரு பக்கத்துல கோட்டை போட்டு வாழணும் என் ஐயா மாலை கோனாரும் மாடுமைக்கு பெருமாள் கோனாரும் அந்த காடு வெட்டி ஊருக்குள்ள வச்சிருக்கேன். நீங்க எப்படி எழுதிருக்கீங்களோ அப்படித்தான் நான் படிப்பேன். பார்த்துதான் படிக்க. நீ என்ன எழுதிருக்கோ அதான் படிக்க. சரியா? அதானே என்ன எழுதிருக்கோ அதானே படிக்க முடியும். ஆகையினால ஐயா காடு வெட்டி ஊருக்குள்ள மாலை கோனார் என்பவரும் பெருமாள் கோனார் என்பவரும் கோட்டை போட்டு வாழணுமே கோட்டை கட்டி வாழ்வதற்கு எண்ணாதோரு எண்ணமெல்ல எண்ணமெல்ல எண்ணுவாரா காடு வெட்டி ஊருக்குள்ள காடு வெட்டி ஊருல கோட்டை போட்டாங்க. யார் போட்டாங்க? ஐயா மாலை கோனாரும் காடுமைக்கு பெருமாள் கோனாரும் சாதி சனங்களோட ஐயா கோட்டை போட்டு வாழ்ந்து வாரா. அந்த காடு வெட்டி தென்னாதியில கோட்டை போட்டு வாழும் போது ஒரு நாளது நம்மதியில ஒரு நாளது நம்மதியில அங்க எவ்விதமா நடக்குதான அப்படியாகவே ஐயா மாலை கோன
கோனாரு என்ன காடுவெட்டி ஊர்ல கோட்டை போட்டு வாழ்ந்தாங்க. சரி அப்படி வாழுங்காலத்துல மாலை கோனார் நினைக்காரு, என்ன நம்ம இவ்வளவு காலமாச்சு சரி மதுரையில இருந்து ஆமா எவனா நவாபுராஜ ஆதிக்கம் தாங்க முடியாம தெரியாம அது முதலே சொன்னவ கேட்டவளா கேட்கவே தெரியாது. தெரியாது ஆமா ஃபர்ஸ்ட்லயே தான் சொல்லி வந்தோம், ஆமா கேட்டவளா கேட்கவே தெரியாது. ஆமா அவன் நவாபுராஜே வடார்காட்டுல சரி மாலைக்கானாருடைய மாட்டுல மகள் கல்யாணத்துக்கு 10 மாடு கறிக்கு கேட்டாராம். ஆமா அவர் இன்னல் இடைஞ்சல் தாங்க முடியாம தான் சரி ஐயா மாலை கோனாரு வடார்காட்டுல இருந்து ஆமா வடக்கு இருந்து தெற்கு நோக்கி தென் திசையை நோக்கி வந்திருக்காரு. வந்திருக்காரு அதான உண்மை. ஆமா ஆமா ஆகையினால நானேட்டும் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையினால ஆமையா கோட்டை போட்டு வாழுங்காலத்துல அங்கிருந்து கொண்டு வந்தாரே நம்ம ஐயா ஆம்பரமுடையா சாஸ்தா. தாத்தா இவ்வளவு காலமாச்ச ஆமையா நம்ம கொண்டு வந்த ஐயன் ஆம்பரமுடையார் சாஸ்தாவுக்கு ஆமா ஒரு நிலையம் போட்டு ஊட்டு போட்டு கொடுக்கணும். கொடுக்கணும் ஊட்டு போட்டு நிலையம் போட்டு கொடுக்கணும்னா சரி அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? இடம் வேணுமில்ல எப்ப நம்ம வடக்கு இருந்து தென் திசையை நோக்கி வந்திருக்கோம், ஆமா அப்ப ஒரு நிலையம் இருப்பிடம் கொடுக்கணும் அவருக்கு. ஆமா அப்ப இருப்பிட நிலையம் கொடுக்க வேணும் என்று என்று ஐயா மாலை கோனார் மனதிலே எண்ணும் பொழுது ஆமா இந்த சிறப்பான வேளையில் சரி பாடும் நாமளுக்கு அன்பு பாராட்டி பரிசளித்து அந்த அம்மா நேரம் சொல்லுங்க. ஆஹா விழுந்துடாம பரிசளித்து ஆதரிக்க வேணும் என்று ஆமா ஆதரித்த அன்னார் அவர்கள் யார் என்று கேட்டார். யார் யார் ஐயா? மூக்கத்தி மொட்டுதான் போட்டுக்கா, விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆமா குலதெய்வ திருவிழா சரி இந்த தெய்வத்தை காண வந்துள்ள அன்பர்களுக்கு ஆமா அன்பான வேண்டுகோள். அதாவது என்ன குலதெய்வ திருவிழாவிலே சரி படைத்தவன் கடவுள். சரிதான் அவன் படைத்தவன் தானையா கடவுள். படைத்தவன் தானே கடவுளா? படைத்தவன் கடவுளாக இருந்தாலும் சரி பயிரிட்டவனும் கடவுள் தான். கடவுள் தான். ஆமா விவசாயி வந்து பாடுபடலாம் நம்மளால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். அவன் பருக்க அரிசி சாப்பிட முடியாது. ஆமா விவசாயம் பார்க்கக்கூடிய சரி விவசாய மகன் அவர்கள் ஆமா எங்க ஐயா அலங்காரமுடைய சாஸ்தாவுடைய சரி திருநாமத்தை பெற்ற ஆமா ஆனா அலங்காரம் அவர்கள் அவர்கள் ஆனா இசக்கி அவர்கள் அவர்கள் இவர்களெல்லாம் மாலைக்கோன் வகையாரார்கள். சரி அன்னாருடைய திருக்கரத்தினாலே அன்பு பாராட்டி ஆமா நாமளுக்கு 101 லட்சம் பொன்பொருளை கொண்டு வந்து வந்து பணம் கொடுத்து பரிசளித்து ஆதரித்துள்ளார் அல்லவா? ஆமா ஆதரித்த அன்னாருடைய வழிச்சனங்களும் வாழ்வாங்க வாழ்க வாழ்கனவே வாழ்த்தி கொண்டு சரி இருக்கும் பரிவார தெய்வங்கள் அத்துணையுமே பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமா அப்படியாகவே ஆமையா அன்று வேளையில் ஐயா மாலை கோனார் நினைக்காரு என்ன என்ன நாம கொண்டு வந்த ஆம்பரமுடையார் ஐயனாருக்கு ஐயனாருக்கு நிலையம் போட்டு சாஸ்தாவை கும்பிடணுமே ஆமோ என் மனதிலே எண்ணும் பொழுது என்ன எண்ணாதொரு எண்ணம் அல்ல எண்ணம் எண்ணாதொரு எண்ணம் அல்ல எண்ண வார மனமாதியில ஆம்பரமுடைய சாஸ்தாவுக்கு நாம நிலையம் போட்டு கொடுக்கணுமே. நிலையம் போட்டு கொடுத்து நாம ஆம்பரமுடையார கும்பிட்டு வரணுமே. அவர் மனசுல நினைக்காரு ஆம்பரமுடையா ஐயனா சாஸ்தா அவருடைய கனவிலே தோன்றி அப்பா ஐயா மாலை கோனாரே எனக்கு நீ நிலையம் போட்டு கொடுக்கணுமே. ஆனா அதற்கு தகுந்த இடம் எந்த இடம் தெரியுமா? இந்த கரம்பதி நாடு களக்குடி கிராமம். களக்குடி கிராமத்தில பெருமாள் குளங்கரை ஓரத்தில் எனக்கு நிலையம் அது போடணுமே. நிலையம் அது போடணுமே. குல தெய்வமாக வணங்கணுமே என்று மாலை கோனார் கணவாதியில ஆம்பரமுடைய ஐயனாரும் சொன்ன போது பெருமாள் குளங்கரை ஓரமாக சாஸ்தாவுக்கு நிலையம் போட்டு கும்பிடணும்னு சொல்லி ஏ மகுமை பெற்ற ஐயாவு மாலை கோனார் என்பவர் சாஸ்தாவுக்கு நிலையம் போட சாஸ்தாவுக்கு நிலையம் போட அவர் எவ்விதமா வாராரான தகதை
சாஸ்தா வந்து கனவிலே சொன்ன நாள் முதலாக இந்த கரம்பதி நாடு களக்குடியில ஆமையா பெருமாள் குளங்கரையில் ஆமோ நாள் பார்த்து அதுக்கு ஒரு தினம் குறித்து சரி நல்ல நாளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஆம்பரமுடையார் ஐயனாருக்கு ஐயனாருக்கு மாலை கோனாரானவர் நிலையம் போட்டு கொடுக்காரு நிலையம் போட்டு கொடுத்தல்லவோ சாஸ்தாவ வணங்குதார வணங்கி வருங்காலத்தில வணங்கி வருங்காலத்தில அங்க எவ்விதமாயிருக்குதார அப்படியாகவே மாலை கோனார் சாஸ்தாவுக்கு களக்குடி பெருமாள் கலங்கரை ஓரம் சரி நிலையம் போட்டு ஆமா சாஸ்தாவை கும்பிட்டு வருகிறார் ஆமையா இப்படி பல நாள் பல வருட காலமாக ஆக ஆம்பரமுடையார் ஐயனாரை வணங்கி வாரார் மாலை கோனார் வம்சத்தார்களும் ஆமையோ அப்படி வணங்கி வரும் பொழுது இப்படி இருக்கும் பொழுது மாலை கோனாருடைய சரி மாடுகள் எல்லாம் எல்லாம் அதாவது இழுப்ப கூட்டமா சரிதான் என்ன கூட்டம் என்ன கூட்டம் இழுப்ப கூட்டம் இருப்பு கூட்டம் இழுப்ப கூட்டம் ஐயா எழுப்ப கூட்டம் இழுப்ப கூட்டம் ஆ, அதுல தண்ணீர் குடிச்சுச்சுன்னா சரி மாட்டுக்கு வந்து பால் கொஞ்சம் கூட கொஞ்சம் இருக்குமா சரிதான் அம்மா ஆடு மாடெல்லாம் அப்படியே மேய்ஞ்சு சரி அவன் இழுப்ப கூட்டத்துல போய் தண்ணி குடிக்குமா குடிக்குமா தண்ணி குடிச்சு வீடு திரும்பும் பொழுது சரி பால் கறப்பாங்க இல்லையா ஆமா பால் கறக்கும் பொழுது ஒரு 5 லிட்டருக்கு இடத்துல சரி கூட ஒரு 2 லிட்டர் சேர்ந்து இருக்கும் ஆமா ஒரு 7 லிட்டருக்கு இடத்துல ஆ, கூட ஒரு 2 லிட்டரு ஆமா ஒரு 9 லிட்டர் 10 லிட்டரு 10 லிட்டர் கறந்துருக்கும் ஏன்னா அந்த இழுப்ப கூட்டத்துல தண்ணி குடிச்சா பால் கொஞ்சம் அதிகமா இருக்குமா சரிதான் அதனால ஐயா பெருமாள் கோனாரும் சரி மாலை கோனாரும் ஆமா இருவேரும் நினைத்தாங்க என்ன நம்ம ஆடு மாடுகள்லாம் இழுப்ப கூட்டத்துல தண்ணி குடிச்சு வருது சரி பாலும் நல்ல முறையில் இருக்கு இருக்கு அப்படின்னா பால் கறந்தா தானே ஐயா ஆமா 2 பசு மாடு இருந்தா போதும் போதும்ல உண்டாக்கிடலாம் ஆமா உங்களுக்கு 2 வாங்கி கொடுக்கணும் ஆமா ஆ? 2 வாங்கி கொடுங்க உங்களுக்கு 2 3 வாங்கி கொடுத்து உங்க ஆடுக்கு போங்கன்னு பத்தணும் ஆமா மேய்ச்சி கொண்டு வாங்கணும் சரிதான் ஆ. ஆமா ஆமா ஐயா அங்க இருக்க என்ன இருக்கோ அதான் சொல்ல முடியும் ஒண்ணு ஒண்ணா சொல்லக்கூடாது எடுத்து எங்களுக்கு தெரியாதுல நாங்க என்ன இன்னைக்கு வந்திருக்கோம் ஆமா அதனால ஐயா பார்த்தாரு நாம இந்த நகரத்திலே இப்படி இருக்கும்போது மாலைக்கானாருடைய மாடுகளும் தண்ணீர் குடித்து மேய்ந்து வந்தது இது வழக்கமாகவே இருக்கிறது பால் அதிகமாக இருப்பதனால ஐயா மாலை கோனாரும் ஆடு மேய்க்கும் பெருமாள் கோளாரும் பார்த்தாங்க என்ன ஐயா நம்ம அந்த காடு வெட்டி ஊற விட்டு அப்புறமா களக்குடியிலவே குடியிருப்போம் எப்படின்னா நம்ம மாடுகள் எல்லாம் மேய்ந்து இழுப்பு கூட்டத்துல தண்ணி குடிச்சு வந்திருக்கு பாலும் அதிகமாக இருக்கு அதனால் நாம காடு வெட்டி ஊற விட்டு களக்குடியிலே குடிபுக வேணும் என்று இந்த கரம்பதி நாடு களக்குடி நகரத்தில ஐயா மாலை கோனாரும் யாரு மாலை கோனாரும் அம்மா மாலை அம்மாளும் ஆடு மேய்க்கும் பெருமாள் கோனாரும் சாதி சனங்களோட இந்த கரம்பதி நாடு களக்குடியிலே வந்து குடியமர்ந்தாங்க அப்படி குடியமர்ந்து இருக்கும் பொழுது இருக்குகின்ற காலத்தில இருக்குகின்ற காலத்தில இந்த ஐயா மாலை கோனார் வருவதற்கு முன்னால நம்ம ஐயா ஈஸ்வர கோனார் தான் ஆதியில குடி வந்தவர் ஆமா மூதாக்கள் உள்ள காலத்துல முதல்ல குடி வந்தவர் ஈஸ்வர கோனாரும் ஐயா ஈஸ்வர வடிமாலும் ஆமா அந்த ஈஸ்வர கோனாருக்கும் ஈஸ்வரோடைய அம்மாளுக்கும் பிறந்த பிள்ளைதான் இந்த ஐயா மாலை கோனாருடைய மனைவி மாலையம்மா மாலையம்மா இல்லையா ரெண்டாவது பெண்ணு முப்பாங்கி கோனாருக்கு முத்தணஞ்சி மூணாவது பெண்ணு அவ மாப்பிள்ளை கோனாருக்கு அழகுநாச்சி ஆமா ஈஸ்வர கோனாருக்கு 3 பொட்ட பிள்ளை நாலாவதாதான் ஆம்பளை பிள்ளை பிறந்து திருச்செந்தூருக்கு போனாங்களாம் ஆகையினால இம்மனதிலே எண்ணிக்கொண்டு களக்குடி கரம்பதி
அமராவதி நாடதிலே ஆமோ அங்க வாழ்ந்து வரும் காலத்திலே காலத்திலே ஒரு நாள் தினமதிலே தினமதிலே மனமதில நினைக்கார நினைக்காரே இவ்வளவு காலமாக காலமாக நம்ம வந்து இருக்கோமே இருக்கோமே என்ற மாலை கோனார் என்பவரும் என்பவரோ மாலையம்மா பெண்ணவளும் பெண்ணவளோ இவ்வளவு காலமாக நாம வாழ்ந்து வந்தாலும் ஆமா மாலை கோனார் பெருமாள் குளம் வயலிலே ஆமையா விவசாயம் பார்க்கணும். பார்க்கணும் விவசாயம் பார்க்கணும்னா என்ன விவசாயம் பார்க்கலாம்? என்ன விவசாயம் பார்க்கலாம் சிலவங்களுக்கு ஆ, விவசாயம்னா அந்த காலத்துல பெரிய விவசாயம் என்ன தெரியுமா? என்ன சிலவங்க நெல் பயிர் விவசாயம் பண்ணுவாங்க, ஆமா நெல் பயிர் சிலவங்க பருத்தி பயிர் விவசாயம் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க இப்பவும் பருத்தி பயிர் உண்டு. ஆமா உலோட நாச்சியா 7 பேர் எங்க போனா? பருத்தி காவலுக்கு தான் போனா. ஆமா ஆமா அப்ப பருத்தி அவன் நடந்துச்சு. ஆ, அதே போல பருத்தி பயிர் விடுவாங்க, சரி சிலவங்க உளுந்து பயிர் விடுவாங்க, ஆமா சிலவங்க கடலை பயிர் விடுவாங்க, விடுவாங்க சிலவங்க வாழைத்தோட்டம் வாழை பயிர் விடுவாங்க. ஆமா அதே போல ஐயா பெருமாள் கோனாரும் ஆமோ மாலை கோனாரும் ஆமா மாலை கோனாருக்கு மாடு மேய்க்கக்கூடியவர் தான் அண்ணாச்சி பெருமாள் கோனாரு. சரி அப்ப இருவேர்களுமாக ஆக பெருமாள் குல வயலதிலே ஆமையா நம்ம பயிர் மகசூல் விட வேணும் என்று என்று என்ன பயிரிட்டாங்க தெரியுமா? என்ன பயிர் வாழைத்தோட்டம் வாழைத்தோட்டம் ஓ வாழைத்தோட்டம் வாழைத்தோட்டம் பயிரிட்டாங்க. ஆமா வாழைத்தோட்டம் போடுவாரு வாழைத்தோட்டம் போட்டல்லவோ போட்டதொரு மகசூலுக்கு வாழைத்தோட்டம் பயிர் செய்தார் மாலை கோனாரு. கோனாரு அப்படி வாழைத்தோட்டம் பயிர் செய்து வாழை கண்ணாட்டி ஆமையா அந்த வாழைக்கு களை வெட்ட ஆமா தண்ணீர் பாய்ச்ச உர வைக்க இப்படி சிலது காலமாக ஆக மாலை கோனாரானவர் வாழ்ந்து வரும் காலத்தில இட்டதொரு வாழை தோட்டம் சிறப்பாக வளருதையா. வாழைத்தோட்டம் பயிர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா அப்ப ஐயா மாலை கோனார் பார்த்தாரு, என்ன என்ன தான் கொண்டு வந்த குலதெய்வமாகப்பட்ட ஆமையா என் ஐயா ஆம்பிரமுடையா சாஸ்தாவ ஆமுவா நான் இட்ட வாழை தோட்டத்துக்கு உன்னுடைய காவல் ஐயா. ஆமா நீதான் நான் போட்ட வாழை தோட்டத்துக்கு சரி காவல் காக்க வேணும் அல்லவ. ஆமையா அப்படி காவல் காக்க வேணும் என்று ஐயங்கோட்ட தெய்வமாத காவலுக்கு வைக்கார மாலை கோனார் என்பவர் காவலுக்கு வைத்த போது காவலுக்கு வைத்த போது அங்கே என்ன என்ன நடக்குதானா? அப்படியாகவே வாழை பயசோ செய்த பொழுது ஆமா விட்ட வாழை பயிரெல்லாம் சிறப்பா வளர்ந்திருக்கிறது. சரி காவலுக்கு ஆம்பரமுடையார் ஐயனார் கூட்டம் எல்லாம் இருக்காங்க. இருக்காங்க எங்க வாழை தோட்டத்துக்கு ஆமா வாழை தோட்டத்துக்கு காவலுக்கு இருக்காங்க. இருக்காங்க இருக்காங்க இட்ட வாழைகளும் குலை தள்ளி ஆமையா காயும் பலமுமாக இருக்கிறது. ஆமா அப்படி இருக்கக்கூடிய காலத்தில காலத்தில ஐயா இருக்குகின்ற காலத்தில என்ன என்ன நடக்குதானா? பக்கத்து ஒரு தன்னாதியில ஒட்டையம்பச்சேரி தன்னாதியில தேவேந்திரகுல வம்சத்தார்கள் பக்கத்து ஊராகப்பட்ட ஒட்டையம்பச்சேரியில தேவேந்திரகுல வம்சத்தார்கள் ஆமா அந்த ஊரெல்லாம் ஆண்டு வந்தாங்க. சரி இவர்களெல்லாம் மாலை கோனாருக்கு ஆமா வாழை தோட்டத்துக்கு வேலை செய்யக்கூடியவங்க.
தண்ணிம்பாச்ச களை வெட்ட சரி வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வர வேலை பார்த்த உடனே சம்பளத்தை வாங்கி கொடுக்க அந்த மொட்டையம்ப செருவுல தேவேந்திர குல மக்கள் எல்லாம் வேலை செய்து வருகிறார்கள். மாலை கோனாருக்கு வேலை பார்த்து வரபோது இப்படியா இருக்கும் போது வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து 9 பேர்கள். யார் தெரியுமா? அதுல முட்டையன் தட்டையன் மடையடியான் சின்னான் பூலான் பிச்சான் தேவர் சில்லாளி தேவர் இவர்களெல்லாம் அந்த முன்னோடி இருக்காங்க பாருங்க. அத்தனை பேர் 9 பேர் அவங்க தான். ஆகையினால இத்தாதி வேர்களும் வாழ தோட்டத்துக்கு ஐயா வேலை பார்த்து வராரு. வேலை பார்த்து வரபோது ஒரு நாள் திலமதியில வாழை கோனாரிட்ட வாழை பயிரெல்லாம் காயும் பழமும் கொலை தள்ளி நல்ல சிறப்பா இருக்கு. எப்படின்னா வாழை தோட்டம் போட்டாலும் போதாது. வாழை வந்து வாழவும் வைக்கும் தாளவும் வைக்கும். ஆனா வாழை வைக்கும் போது எப்போ வைக்கணும்? நீ எப்போ வைப்ப? நான் வாழ வச்சது கிடையாது. நீ யாரையும் வாழ வைக்க வேண்டாம். யாரையும் வாழ வச்சது கிடையாது. வாழை தோட்டம் எப்ப போடுவ? நான் வாழை தோட்டமே போட மாட்டேன். பிறகு என்னத்தை தான் போட்ட? நான் நெல் பயிர் போடுவேன், பருத்தியை போடுவேன். அப்படி சொல்லுதியோ? ஆமா, அதான் தெரியும். ஆமா, காத்து இல்லாத காலம். ஆமா ஆமா, ஆடி பெருக்கல கொண்டு வைக்கணும் மாமியா. ஆமா அப்பதான் காத்தடிச்சு குடிச்சுக்கிட்டு போவோம். ஆமா ஆகையினாலே ஆமா ஐயா வாழை தோட்டம் தன்னாதியில வேலை பார்த்த துணை பேர்கள் வேலை பார்த்த மொட்டையன் தட்டையம் அடையடியான் சின்னான் போலான் பிச்சான் தேவர் சில்லாளி தேவர் சில்லாளி தேவர் இவர்கள் மாலை கோணார் விட்ட அந்த வாழை மூட்டை ஒவ்வொரு நாளைக்கா வெட்டிக்கிட்டு போறாங்க. ஏன் பாடுபட்டவங்க சாப்பிடட்டு வேண்டாம்னு சொல்லல. ஒரு நாளைக்கு 2 நாளைக்குன்னா வெட்டி கொண்டு போய் சாப்பிட்டா ஒண்ணும் கிடையாது. இதே வேலையா வச்சிருந்தா என்ன செய்ய முடியும்? பாடுபட்டவங்க என்ன செய்ய முடியும்? பாடுபட்டவங்களுக்கு கையில மேல பை கிடைக்காம பேர் வந்தீங்களா? அதனால ஐயா ஒரு நாள் திறமதியில அந்த வாழை தோட்டம் தன்னாதியில வாழக்கோல அத்துணையும் வெட்டி கொண்டு அணைச்சுவாங்க. அப்படி வெட்டி கொண்டு போறாரு. வெட்டி கொண்டு போகும்போது நினைக்காரே மனமாதியில வேலை பார்க்க வேண்டியது அந்த வாழை தோட்டத்துல பழுத்த ஊது பலமா இருக்கும் பாருங்க. அந்த வாழை தோட்டத்தை வாழை மூட வெட்டி கொண்டு போய் வாழ்ந்து வராங்க. பல நாள் கல்ல ஒரு நாள் அம்படணும் இல்லையா? அப்ப ஐயா மாலை கோனாரு பார்த்தாரு. என்ன வாழை தோட்டத்துல ஒரு முடா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு முடா காலி ஆகிட்டு இருக்க. நீ வெட்டிட்டு பண்ணியாப்பா? பெருமாளே நீ வெட்டிட்டு பண்ணியா? சின்னவனே நீ வெட்டிட்டு பண்ணியா? நீ எப்படி ஆளு? கலாங்க மாட்டாரா? அவர் வந்து அம்மாவாசையில பிறந்தவரியா? களவு வந்து நல்லா பழிக்கு பாத்துக்கோங்க. அதனால பார்த்தாரே மாலை கோனா ஒரு நாள் தினமதியில வாழமூடு காணாமல் அப்ப நினைக்காரு, என் சாஸ்தாவே ஐயனே ஆம்பரமுடையாரே என் வாழை தோட்டத்துக்கு ஒன்னு ஐயங்கூட்ட தெய்வமாக நான் காவலுக்கு வச்சேனே. என் வாழை தோட்டத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாழை மூடு காணாம போகிறது. யாருன்னு தெரியவில்லையே. என் ஐயா மாலை கோனாரானவர் சாஸ்தா ஆம்பரமுடையார் நினைக்காரு. காவல் என்று நினையாமே சாஸ்தாவோட காவல் என்று அந்த கல்வர்களும் என்னையே ஐயங்கோட்ட காவல் என்று அறியலைய தெரியலையே. ஐயா வேலை பார்க்கக்கூடிய இந்த மொட்டையன் தட்டையன் மடியடியான் சின்னாம் பூலாம் பிச்சான் தேவர் சில்லாளி தேவர் இவங்களெல்லாம் சாஸ்தா காவல் நினைச்சாங்களா? சாஸ்தா உடைய காவல்னு நினைக்காம வாழை மூட்டை வெட்டி கொண்டு போய் வாழ்ந்து வராங்களே. நினைக்காரே ஆம்பரமுடையா
ஐயனார் சாஸ்தாவும் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுவார மனமதியில இவ்வளவு காலமாச்சு நம்ம காவல்ல இப்படி கல்லூர் வந்து நடமாடுவது கிடையாது கிடையாது யாருன்னு நாம பார்க்கணும் ஆமா யாரும் பார்க்க முடியும் வாழை தோட்டத்துல வாழை மூட கொண்டு போன கல்வர்களை ஆமா நாம பிடிக்கணும்னு சொல்லி ஆம்பரமுடையார் சாஸ்தாவும் சாஸ்தா கூட்டமெல்லாம் எல்லாம் எல்லாம் வாழை தோட்டத்தில ஆமையா பெருமாள் குளங்கரையில ஐயா எதிர்பார்த்து இருக்காரு எதிர்பார்த்து இருக்கும் போது கல்வர்கள் வாராரே கல்வர்கள் வந்தல்ல வாழை மூட்டை வெட்டுதாரே வாழை மூட்டை வெட்டும் போது ஆம்பரமுடையார் சாஸ்தாவும் அவர் கண்ணால கண்டுட்டாரே சாஸ்தா கூட்ட தெய்வமல்ல எப்பா ஏ கல்வர்களே இந்த வாழை தோட்டத்துக்கு யாரு காவல் நினைச்சீங்க ஆமா யாரு காவலு சாஸ்தாவுடைய காவல்னு தெரியாம நீங்க அழிச்சாட்டம் பண்றீங்களா ஆமா நீங்க அடிக்கடி களவாங்க வாரியல ஏன் அவங்க களவாண்டாங்கன்னா காவலுக்கு அங்க ஆள் இருந்தா தான் பாக்கணுமா ஆமா சாஸ்தா இருக்காரே பாவி நினைச்சு பார்த்தாங்களா நினைச்சு பார்க்கலையே நினைச்சு பார்க்கல ஆமையா வாழை மூட்டை வெட்டும் பொழுது ஆமா வெட்டிய 9 கல்வர்களையும் ஆமையா ஆம்பரமுடையா சாஸ்தா சரி கண்ணும் தெரியாம ஆக்கிட்டாரு ஆமா அப்ப அந்த கண்ணு இருந்தா தானே ஐயா வாழை மூட்டை வெட்டி கொண்டு போக முடியும் அங்கலாண்டு கண்ணு இருந்தா தானே பாதை தெரியும் தடம் தெரியும் நடந்து போக முடியும் 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 ஆம்பரமுடையார் ஐயனா சாஸ்தா களவாண்ட 9 கல்வர்களையும் ஆமா கண்ணும் தெரியாம முடமாக்கினா ஆமையா அப்பம் பிடிபட்ட கல்வர்களும் கண்ணும் தெரியாம நிக்காரு கண்ணும் தெரியாம நிற்கும் போது நினைக்காரே மனமதியில காவலுக்கு இருந்ததோரு காவக்காரர் இடமதியில கல்வர்களை ஒப்படைத்தார் கல்வர்களை ஒப்படைக்க ஒரு நாள வேளையில வெட்டிய கல்வர்களை காவக்காரங்க பிடிச்சாங்க எங்கே கொண்டு வராங்க அதாவது களவாங்களா ஒரு நாள் 2 நாள்னா வாழை தோட்டம் பிரச்சனை இல்லை பாடுபட்டவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் ஆமா விட்டுருவாங்க சரி தினசரி ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணா பறிமுதல் போனா என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் அதனால ஆமையா கண்ணும் தெரியாம ஆக்குகின்றார்கள் ஐயங்கூட்ட தெய்வம் எல்லாம் 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 ஐயங்கூட்ட தெய்வம் எல்லாம் கண்ணும் தெரியாம ஆமையா இந்த விஷயத்தை சாஸ்தா கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லணும் அப்படி வரக்கூடிய வேளையில மாலைக்கோனார் என்பவரும் நாமளோட தோட்டத்தில வாழைப்பயிர் விட்டோம் அல்லவா வாழைத்தோட்டம் தன்னாதியில களவாண்ட கல்வர்களே களவாண்ட கல்வர்களே ஏ பிடித்து வாரார் காவலாளி ஆம்பரமுடையார் சாஸ்தா காட்டுக்கோழி மாடே காட்டுக்கோழி மாடு என்ற தலவா மாடே இருளப்பசாமி சுடல மாடே சிவரணிந்த பெருமாள் எல்லா தேவதையும் ஒண்ணு கூடிருச்சு இதெல்லாம் ஐயங்கூட்டம் ஆம்பரமுடையார் சாஸ்தா கூட்டம் யார் தெரியுமா தலவா மாடே காட்டுக்கோழி மாடே இருளப்பசாமி சுடல மாடே சிவரணைந்த பெருமாள் இதெல்லாம் ஐயங்கூட்ட 21 தேவதைகள் அவர்களெல்லாம் கண்ணந்தெரியாமாக்குச்சு அந்த விஷயத்தை மாலைக்கோனார்ட்ட போய் சொன்னாங்க பிடிபட்ட கல்வர்களை ஒப்படைத்தாங்க இவங்க களவாண்டவங்களும் சும்மா விடக்கூடாது இவங்களை என்ன பண்ணலாம் 9 பேர்களையும் தலையை வெட்டி கொண்டுட்டு வாங்க
ஆமா தலையை வெட்டி கொண்டு வாங்கள் என்று ஆமா அவனா உக்கரபாண்டி ராஜன் கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா எங்க வாழை தோட்டத்துல இவங்க இவ்வளவு காலமா களவாண்டு இருக்காங்க, சரி இவங்க நாங்க என்ன பண்ண ஆமா களவாண்ட கல்லருடைய தலையை அறுத்து வெட்டி கொண்டு போடுங்கன்னார். கொன்றுங்க யாரு? உக்கிரமராஜா சொன்னாரா. சொன்னாரா அப்பேற்பட்ட ஆமையா களவாண்ட 9 கல்வர்களை ஆமுவா தலையை அறுத்துட்டு அந்த முண்டருக்கு முதல்ல அதை எரிச்சு தகனம் பண்ணிருங்க. சரிதான் அப்படி என்றார் ராஜா. ராஜா சொன்னதை கேட்டு கேட்டு களவாண்ட 9 கல்வர்களையும் ஆமையா ஒட்டையன் தட்டையன் சின்னான் போலான் மடையடியான் ஆமா சில்லாளி தேவர் வெள்ளாளி தேவர் ஆமையா அத்துணை பேர்களையும் தலையை அறுத்து கொண்டு போட்டாங்க. சரி தலையறுத்து ஆமா உடலத்தை எரித்து சாம்பலாக்கினாங்க. சரிதான் களவாண்ட கல்வர்களுடைய உடலானது ஆனது அந்த ராஜா இடத்திலே வந்த, ஐயா மகாராஜா மகாராஜா எங்களுக்கு ஓட்டு நிறைய வேண்டும் அல்லவா? ஆமா ஐயா மாலை கோனாரே, ஆமுவா உங்க தோட்டத்துல நாங்க அறியாம செய்து களவாண்டு இருந்தாலும் சரி இப்பேற்பட்ட சாபத்தை எங்களுக்கு வெட்டி கொள்ளும்படியாக கொடுக்கலாமா? எடுக்கலாமா ராஜா எங்களுக்கு நிலையம் போட்டு தாங்கன்னாங்க. ஆமா வெட்டினது எங்க? ஆம்பரமுடையா சாஸ்தா வாசல்ல. வாசல்ல ஆமா பெருமாள் வருவோம். சரி பெருமாள் குளங்கரையோர ஆம்பரமுடையா சாஸ்தா முன்னால நால 9 இவர்களின் தலையை வெட்டி தகனம் பண்ணுனாங்க. சரிதான் இந்த 9 உயிரானது ஐயனே ஆம்பரமுடையாரே ஆமுவா ஏ சாஸ்தா கூட்டத்தை இவங்களே ஆமையா எப்பா சிவனேந்த பெருமாளே, ஏ காட்டுக்குடி மாடா, ஏ தலவா மாடா, ஏ இருளப்பா, உன் காவலன்னு தெரியாம நாங்க களவாண்டுட்டோம், ஆமா எங்களுக்கோ தலையை வெட்டி போட்டீங்களே, போட்டியில சுவாமா அதனால எங்க 9 பேர்களுக்கும் சரி அவங்க நிலையம் போட்டு கொடுக்கணும். குடுக்கணும் அப்ப பாத்தார் மாலை கோனார் வெட்டு 9 பேர்களுக்கும் ஆமையா எனக்கு முன்னால உங்களுக்கு பூடம் போட்டு கொடுக்க முடியாது. முடியாது முத்து புதியவனுக்கு முன்னாலே நால யாருக்கு முன்னால? முத்து புதியவன் அண்ணா இருக்கார் பாருங்க, ஐயா முத்து புதியவன். ஐயா முத்து புதிய முத்து புதியவருக்கு முன்னால ஊட்டு போட்டு கொடுத்தார் சரி மாலை கோனாரானவர். ஆமா முத்து புதிய வாசல்ல சிவரணைந்த பெருமாள், பச்சைமாள் பெருமாள், சரி கருப்ப சுவாமி, ஆமா சுடல மாடே, காட்டுக்கொழி மாடே என்ற தலவா மாடே, சரி சப்பாணி மாடே, மாடே முண்டன் வெட்டுப்பட்ட கல்வர்கள், சரி முட்டையன் தட்டையன் சின்னான் போலான் பிச்சான் மடையடியான் ஆமா வள்ளித்தேவர் செல்லாளி தேவர் சரி எல்லோர்களுக்கு ஓட்டலையும் போட்டு கொடுத்து கொடுத்து புதியவனுக்கு முன்னால இருக்காங்க பாருங்க, அம்புட்டு வரும். ஆமா அம்புட்டு பேரும் அவங்கதான் வாழை தோட்டத்துல களவாண்ட 9 கல்வர்கள். சரிதான் சரிதான் அவங்க தானே? ஆமா அப்படியாகவே ஆமையா நேத்தையே பார்த்துட்டீங்களோ? நான் பார்த்தோம்ல நேத்து. அவன் கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்க, சாமி எங்க இருக்குன்னு பார்க்கத்தான். ஆமா 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 அப்ப ஐயா புதியவனுக்கு முன்னால் நிலையம் போட்டு ஓட்டு போட்டு கொடுத்து வணங்கி வருகிறார்கள். ஆமையா அப்படி இருக்க ஆமா புத்து புதியவனின் கதை வடிக்க கதை வடி புத்து புதியவரின் கதை வடிக்க ஆனை முகத்தோனை அருள் தருவாய் புதியவரின் கதை வடிக்க ஆனை முகத்தோனை வரந்தருவாய் அடடி நாட்டிலேயோ நல்ல நாடு நாவதர்கள் புகழோ நாடு பாடம் மழை பொழியோ நாடு பொழிந்த தண்டல் வீசோ நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கோ நாடு எருவாச்சி மலரோ நாடு தேனை உருந்தி தேன் சோரியோ தென்னல் வீசி கனி சோரியோ அப்பேற்பட்ட நாடதுதா அப்பேற்பட்ட நாட அது எந்த நாடு என்றால் சோழ நாடாதியிலே சேர சோழ நாடாதியிலே பாண்டிய மன்னர் ஆண்டு வந்த காலத்திலே சேர நாடு
சோழ இங்க பார்த்து சேர நாடு, சரி சோழ நாடு, நாடு பாண்டிய நாடு, நாடு இந்த 3 நாடு மூவேந்தர்கள் வாழக்கூடிய நாடு. ஆமா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டு வந்த காலத்தில காலத்தில சோழ நாடு தேசத்தில் ஆமோ சோழ நாடு தேசனும் ஆமையா கும்பகோண பட்டணத்தில பட்டணத்தில எந்த பட்டணம்? கும்பகோணம். கும்பகோணம் சோழ நாடு ஆமா கும்பகோண பட்டணத்தில ஆமையா அங்கு யாரெல்லாம் வாழ்ந்து வாரார்?